ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாசி தேரோட்டம், திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி தேரோட்டம் பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருந்தேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பலபலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. முருகன் தேர் நம்மளை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளால் முருகன் தேரை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால தேரெல்லாம் இழுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 10:30 11 o'clock அப்படிங்கிற போது 3 தேருமே வந்துடும். அது நம்ம குயிக்காகவே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30 ஆயிடுச்சு 3 தேரும் கரெக்டாக வந்து நிற்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங்கே வந்துட்டதுனால பசங்களுக்குமே பசி ஆக ஆரம்பிச்சிருச்சு. முருகன் கோவில் தேர் கிராஸ் ஆனதுமே திருச்செந்தூரில் இருக்கிற சின்னத்துறை அன்கோ ஒரு ஜவுளி கடை, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் அவங்க கடையை கிராஸ் பண்ணி போனதுமே அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சின்னத்துறைக்கு ஆப்போசிட்டில் தான் உட்கார்ந்துருந்தோம். ஸோ தேர் கிராஸ் ஆகி போனதுமே நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட்டோம். சாம்பார் சாதம் தான் வருஷம் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் தான் கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி ஹஸ்பண்ட், அப்பா 3 பேரும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு, பசங்களுமே கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அம்மன் தேர் வரணும். அம்மன் தேர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 3 தேருக்குமே மாலை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வாங்க அந்த ரைட்ல போவோம். அம்மன் தேருமே பார்த்தீங்க அப்படின்னா நிலைக்கு வந்து நின்னாச்சு. இப்போது 3 தேருக்குமே நம்ம வந்து என்ன மாலை வேணுமோ அதை வாங்கி, வெள்ளரளி இருக்குது, செவ்வரளி இருக்கும், பச்சை இருக்கும், மறிக்கொழுந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ, உங்கள் மனசுக்கு எது போடணும் அப்படின்னு தோணுதோ அதை வாங்கி சாமிக்கு சாத்திட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். அது பச்சை அப்பனுக்கும் ஒரு செவர்லையும் போட்டோம்.
சாமிக்கு போட வாங்கிட்டு போகிறேன். சரி போட்டுட்டு வருவோம் வா. மூணு தேரையும் நல்லபடியாக பார்த்தாச்சு. மனசில் உள்ள வேண்டுதல்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட வச்சாச்சு. மாலையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புற டைமும் வந்தாச்சு. நல்லா ஃபேமிலியோடு ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்த அந்த ஒரு சந்தோஷம், அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே வர்ற அந்த பூரிப்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் மாதமாக எங்கள் மனசில் இல்லை. எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி திருச்செந்தூர் வந்தாலே ஒரு சில உறுத்தல்கள். என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னமோ தெரியல, ஒரு சில மன வருத்தங்கள். எங்கள் எல்லாரோட வேண்டுதலும் ஒன்று தான். நானாக இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோட வேண்டுதலும் ஒன்று தான். தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சே ஆகணும். அது எந்த வகையிலனாலும் சரி, அதை மட்டும்தான் நாங்கள் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் எங்களால் எந்த வித உறுத்தலும் இல்லாமல் திருச்செந்தூருக்கு வர முடியும். ஸோ அதை மட்டும்தான் முருகர்கிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயருக்குள்ளே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோவை முடிக்கும்போது ஏதோ ஒரு எமோஷ்னல் ஆகிட்டேன் நான். ஸோ இந்த வருஷம் மாசி திருவிழா பார்த்த உங்கள் எல்லாத்துக்குமே நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். முருகனை பக்கத்தில் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. முருகர் தேர்லேருந்து இறங்கி கோவிலுக்கு கிளம்பிட்டாரு. அம்மனும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்லேருந்து இறங்கி அவங்களும் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.